அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் பாண்டியன் சுவாமி கேரளிலிருந்து. நம்ம எல்லாருமே மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்போம். அதில் முக்கியமாக உடை உடுத்துறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த வீடியோ பதிவில் மற்றவங்களுக்கு நம்ம பிடிக்காத மாதிரி நடக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற இந்த நிகழ்வு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அனுபவப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நபர் உங்ககிட்ட பண உதவி கேட்குறாரு. உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அந்த பணம் வேற ஒரு முக்கியமான தேவைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்ற போது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதுலேருந்து அந்த முக்கியமான நபர் உங்ககிட்ட சரியாக பேசுறதில்ல, பழகிறதில்ல. இதனால் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கூட உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம். நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். இங்கே இதுதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. அதாவது ஒரு செயல்களை, ஒரு விஷயங்களை, சில நபர்களை நிராகரிக்கிறதுனால நமக்கு ஏற்படும் பயம், பதட்டம், குற்ற உணர்வு, இதை தைரியமாக நம்ம எதிர்நோக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ், ஒரு வகையான சுதந்திரமும், ஒரு வகையான நிம்மதியும், ஒரு வகையான சந்தோஷமும் கிடைக்கும். இதில் அரகண்டா நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. அதாவது மற்றவங்க எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன், மற்றவங்களுக்கு அதுக்காக என்ன ஒரு தீமை வேணால் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான விஷயங்களுக்கு, உண்மையான தேவைகளுக்கு நீங்கள் நிராகரிக்கிற விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஏற்படுற அந்த விளைவுகளை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரமும், சந்தோஷமும், நிம்மதியும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தேவைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பகிருங்க. நெக்ஸ்ட் குரூப்பில் வேறு ஏதாவது விஷயங்கள், வேறு தொடர்பு பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.